மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொத்து விவகாரத்துல விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் அதன் உபகோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை பாதுகாக்க கோரி சேலம் ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில பொதுநல மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனு தொடர்பாக முந்தைய விசாரணையின் போது கோயில் நிர்வாகம் சார்பில் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதில் மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் அதன் உபகோயில்களுக்கு 12 மாவட்டங்களில் 1233 ஏக்கர் நிலம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மதுரை செல்லூரில் 8 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்புல உள்ளது. வாடகைதாரர்களாக நீடிக்காதவர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கோயில் தரப்பிடம் உள்ள சொத்து விவரங்கள் வருவாய்த்துறையின் விவரங்களோடு ஒத்துப்போகவில்லை என அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவிச்சிருக்காரு. எனவே மீனாட்சி அம்மன் கோயில் இணை ஆணையம் அலுவலகத்துல இருதரப்பு கூட்டம் நடத்தி வருவாய்த்துறை தரப்பினரின் சொத்து விவரங்களோடு கோவில் விவரங்களை சரிபார்க்க வேண்டும்னு உத்தரவிட்ட நீதிபதி சொத்து விவரங்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் அரசுக்கு உத்தரவிட்டிருக்காரு.